ஹாய் கைஸ், குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லாருமே என்கிட்ட ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர் பற்றினது தான். ஸோ நான் ஏஞ்சல்ஸ் நம்பர் பற்றி ஏன் பேசுகிறது இல்லை அப்படின்னு சொன்னால், ஏஞ்சல் நம்பர் எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறேன் அப்படின்னா ஓகே, என் கூட ஏஞ்சல்ஸ் இருக்குது, எனக்கு பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாசிட்டிவிட்டியிலே இருக்கிறதுக்கு எனக்கு உதவுமே தவிர, மற்றபடி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 888 வந்துடுச்சு உடனே அபண்டன்ஸ் கிடைக்க போகுது, இல்லை 999 வந்துடுச்சு, க்ளோஷர் வந்துடுச்சு, அந்த மாதிரியெல்லாம் என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாஸ்தியாக அதுக்குள்ளேயே மூழ்கி போயிட மாட்டேன். ஸோ அதனால தான் நான் ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றின வீடியோ போடலை இது வரைக்கும். பட் எல்லாருமே ரொம்ப ரிக்வெஸ்டட் வீடியோனால ஸோ ஐ தாட் ஃபைனலி டிசைடட் ஓகே ஐல் மேக் அ வீடியோ ரிகார்டிங் ஏஞ்சல் நம்பர்ஸ். ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏஞ்சல்ஸ் கிட்ட இருக்க பிலீஃபை பற்றி நான் சொல்லிடுறேன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் ஏஞ்சல்ஸ். எப்படி பிலீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து ஏஞ்சல்ஸ் கிட்ட நம்பிக்கை உண்டு, ரொம்ப ஜாஸ்தியான நம்பிக்கை உண்டு. இன்னொன்று, எங்கே போனாலும் ஏஞ்சல் கிட்ட பேசுகிற பழக்கம் எனக்கு உண்டு. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறது, ஏஞ்சலை வந்து என்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். அதே சமயம் அந்த ஏஞ்சல் கிட்ட இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணி எனக்கு தேவையானதை சாதிச்சுக்கணுன்னு நான் நினைக்க மாட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம். ஸோ எந்த ஏஞ்சல் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து என் கூட ஒரு ஏஞ்சல் இருக்கிறது எனக்கு தெரியும். என்னால் அந்த ப்ரெசன்ஸை உணர முடியும். எப்படின்னெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஐ ஹவ் பீன் அ லோன்லி சைல்டு. அந்த லோன்லினஸில் நான் எனக்கு நானே ஒரு கற்பனையாக உருவாக்கிக்கிட்ட கதாபாத்திரம் தான் ரியாஸ். ஸோ என்ன தான் ரியாஸ் கற்பனை கதாபாத்திரமாக இருந்தாலும் என் கூட ஆடி பாடி விளையாடுறதுக்குலாம் ஒரு பொண்ணு தேவைப்பட்டது எனக்கு. அந்த ஸ்டேஜில் எனக்கு பையன் தேவைப்படலை. ஸ்கூலில் படிக்கிறதுக்கு மட்டும்தான் பையன் தேவைப்பட்டான். ஸோ எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த அந்த எனக்கு வந்து ஐ குட் சென்ஸ் தட் நான் பேசுகிறத அவங்களால கேட்க முடியும். என் கூட சேர்ந்து ஆடுறாங்க பாடுறாங்க. ஷீஸ் ஃபுல் ஆஃப் லைட். அது மட்டும் எனக்கு தெரியும். ஷீஸ் ஃபுல் ஆஃப் லைட். உண்மையிலேயே அந்த 5வது படிக்கும் போதெல்லாம் அம்மா திட்டாங்க, மூலையில் போய் உட்காந்து அழுவோம்ல. ஒரு சின்ன குழந்தை வந்து செவத்தோடு சார்ஜ் உட்காந்துன்னு யார் ஃபேஸையும் பார்க்க, அப்போல்லாம் ஐ குட் சீ ஹர். ஷீஸ் அந்த எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஷீஸ் நியர் பை மீ, ஷீஸ் சப்போர்ட்டிங் மீ, ஷீஸ் ஆல்வேஸ் வித் மீ அண்ட் ஷீஸ் ஆல்சோ சேடு, ஷீ டசன்ட் வாண்ட் மீ டு க்ரை. இது எல்லாமே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த ஏஞ்சலுக்கு நான் வச்ச பேர் இவாஞ்சலின். ஓகே, ஸோ அந்த ஏஞ்சல் ஒரு ஹேபிட்டும் எனக்கு இருந்தது. என்னென்னா, ஒரு பெரிய சார்ட் பேப்பரை எடுத்து அந்த சார்ட் பேப்பரை கட் பண்ணி நல்ல ஸ்கொயராக ஒயிட் ஷீட் அளவு கட் பண்ணி அதில் ட்ரெஸ்ஸஸ் நிறைய எம்ப்ராய்டரி போட்டு வைப்பேன். எதுக்காகன்னா, ஏஞ்சல் இப்படி ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கும், அழுக்காயிடும்ல. ஸோ அழுக்கானோடனே மாற்றிக்கிறதுக்கு வேறு ட்ரெஸ் வேணும்ல. அதனால் அந்த மாதிரி எனக்கு அப்போல்லாம் ஸ்டிச்சிங் எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சார்ட்டில் எம்ப்ராய்டரி பண்ணுறது தான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸை எம்ப்ராய்டரி பண்ணி ஸ்டிச் பண்ணி வைப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் எனக்கு ஏஞ்சல் கூட இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். ஏஞ்சல்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அவங்களாம் டிவைன் பீயிங்ஸில். அப்போ வந்து அந்த ஏஞ்சல்ஸ் கூட இருக்கிறது அப்படிங்கிறதே, இந்த டூத் ஃபேரி சீரியல்ஸ் எல்லாம் அப்போ பார்ப்போம்ல, ஃபேரினா ஏஞ்சல் தானே. ஸோ அப்போ அந்த மாதிரி யாருமே வாழ முடியாத வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். ஸோ ஏஞ்சல் கூட இருக்கேன் நான். ஓகே, நான் ஏஞ்சல் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் நான் வளர்ந்தேன் பை பேசிக். ஓகே, ஸோ இப்போ கதைக்கு வருவோம். ஏஞ்சல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் சொல்லிடுறேன், ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுறேன். ஏஞ்சல்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ எனக்கு இந்த ஏஞ்சல்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலேயே நான் ஏஞ்சல் ஹீலிங் படித்தேன். ஓகே, ஏஞ்சல் ஹீலிங்கில் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, 3 ரோ ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கவங்க செருபம்ஸ், குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. செகண்ட் இருக்கிறவங்க வந்து ஆர்கேஞ்சல்ஸ், அவங்க தான் ஆர்கேஞ்சல் மைக்கேல், ஆர்கேஞ்சல் சாமுவேல் நல்லா சொல்கிறோம்ல அவங்க. அதுக்கு அடுத்தது தான் கார்டியன் ஏஞ்சல்ஸ். ஸோ கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 3 ரோ ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இது போக ஒவ்வொரு கிறிஸ்டல் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த கிறிஸ்டலுக்குள்ளேயும் அந்தந்த கிறிஸ்டலுக்கான ஏஞ்சல் இருப்பாங்க. ஸோ அந்த கிறிஸ்டல் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏஞ்சலை நீங்கள் வந்து கும்பிடணும், அந்த ஏஞ்சல் கூட கனெக்ட் பண்ணிக்கணும், அந்த ஏஞ்சலோட ஹெல்ப்பை நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ தட் அந்த கிறிஸ்டல் நல்லா வேலை செய்யும். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் கிறிஸ்டல் ஹீலிங்கும் படிச்சிருக்கேன்.
ஸோ ஏஞ்சலிக் ஹீலிங்கும் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஏஞ்சல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோடய கார்டியன் ஏஞ்சல் யாருன்னு நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்போ தான் என்னோடய டேட் ஆஃப் பர்த் போட்டு நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து ஆமாம் 10 to 14 பிறந்தவங்களுக்கெல்லாம் கார்டியன் ஏஞ்சல் மகாசியா, அவங்க தான் வந்து கார்டியன் ஏஞ்சல். மகாசியா அப்படிங்கிற பேரை கேட்டோடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இதுவும் சிவன் பேர் மாதிரி தானே இருக்குது. நான் ஒரு சிவன் பைத்தியம், சிவன் பேர் மாதிரி தானே இருக்குது. ஸோ எல்லாமே சிவன் தான் போல் இருக்கு. சரி, நம்ம சிவனும் இவங்களும் ஒன்று தான் போல் இருக்கு எனர்ஜி வைஸு, நம்ம சிவனையும் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன் நான். ஆனால் மகாசியாங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே இறையாற்றல் தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னொன்று எனக்கு என்னென்னா, நான் எங்கேயாவது இப்போ ஒத்தையில் இருக்கேன், மாட்டிக்கிட்டேன், இருட்டுக்குள்ளே நடக்கணும், இல்லை ரூமில் தனியாக தூங்குறேன், வேறு ஏதோ எனர்ஜியை சென்ஸ் பண்ணுறேன், பயமாலாம் இருக்குது அப்படின்னா எனக்கு ஆர்கேஞ்சல் மைக்கேலை ரொம்ப பிடிக்கும். மைக்கேலை கூப்பிட்ற பழக்கம் உண்டு. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர், தாய்வான் ஆக்டர் வந்து அவன் பேர் மைக்கி ஜுக்செங். ஸோ அவன் வந்து மைக்கு. ஸோ எனக்கு அதனால் மைக்குங்கிற பேரை பிடிக்கும். அதை கூப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஆர்கேஞ்சல் மைக்கேல்னெல்லாம் கூப்பிட மாட்டேன், மைக்குன்னு தான் அவங்களே ஷார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே ஏஞ்சல்ஸ் எல்லாம் நான் ஷார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மைக்குன்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு ஏதாவது பயம், ஆனால் என்னால் ஃபீல் பண்ண முடியும் அவங்களோட ப்ரெசன்ஸ், அவங்க கொடுக்குற ப்ரொடெக்ஷன். ஏன்னா கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுவேன் நிம்மதியாக. எனக்கு அந்த ப்ரெசன்ஸ் இருக்குங்கிறது என்னால் உணர முடிஞ்சதுன்னா தூங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நான் ஆர்கேஞ்சல் மைக்கேல் கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன், அவங்களோட ப்ரெசன்ஸை உணர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் ஒவ்வொரு நேரம் எனக்கு தூக்கமே வரலன்னா நிறைய நேரம் இவாஞ்சலின் கூடலாம் பேசி இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நான் பேசினா இவாஞ்சலின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ரீசண்டாக சம் இயர் பேக் இருக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இயர் பேக்கு தான் எனக்கு வந்து மகாசியா யாருன்னு பார்க்கணுங்கிற ஆசை வந்துச்சு, தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. அப்புறம் தான் ரிசர்ச் பண்ணால் அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த நானே தெரிஞ்சு அதிர்ந்து போனேன். என்ன அப்படின்னு சொன்னால், மகாசியாங்கிறது ஒரு பெண் தேவதை அப்படிங்கிறது. அவங்களோட பிக்சரை பார்த்த உடனே அப்படி டப்புன்னு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி எனக்கு பொறி தட்டிடுச்சு. இந்த மகாசியா தான் சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கிற ஏஞ்சல். அவங்கள தான் நான் இவாஞ்சலின்னு பேர் வச்சு கூப்பிட்டுட்ருக்கேன். அவங்க ஷீஸ் அன் ஏஞ்சல் ஆஃப் protection and abundance as well as guidance as well as emotional அந்த செக்யூரிட்டியை கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் அவங்க தான். நம்ம எமோஷ்னலாக ரொம்ப டவுனாக இருக்கோன்னா அவங்கள கூப்பிட்டா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீ இஸ் தி கார்டியன் ஏஞ்சல் ஃபார் ஏரிஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பயங்கர ஷாக்குன்னா ஷாக் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம், ஐயோ இத்தனை நாள் உண்மையை தெரியாமல் விட்டுட்டமேங்கிற நினைப்பு ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ ஐ வாஸ் டோட்டலி ஹாப்பி. அப்புறம் மகாசியாவோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபீனிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தான் இந்த கனெக்ஷன், இந்த டாட்ஸ் எல்லாம் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ திஸ் இஸ் ஹவ் என்னோட கனெக்ஷன் வித் ஏஞ்சல்ஸ். ஓகேயா? அதே மாதிரி நான் எங்கேயோ ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து எனக்கு இப்போவும் அவங்கள மகாசியான்னு அந்த பேர் பிடிக்குமே தவிர இவாஞ்சலின் தான் கூப்பிட்டு பழக்கம். எனக்கு இவாஞ்சலின் கூப்பிட்டேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஒயிட் ஃபெதரை பார்த்துருவேன், ரொம்ப குட்டி குட்டி பேபி ஃபெதர்ஸ் பார்த்துருவேன். ஸோ இட் இஸ் அவங்க வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை மார்க் பண்ணுறாங்க, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இரு, பயப்படாத அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ஸை மார்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் பயப்படவே மாட்டேன், ஏன்னா ஐ நோ ஷீ இஸ் தேர் வித் மீ அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் வந்து இப்போ வரைக்கும் நான் இருந்திருக்கேன். அதனால் ஒரு வேளை ஏஞ்சலே என் கூட இருக்கிறதுனால ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் நான் ஜாஸ்தி கண்டுக்கலையோ என்னவோ தெரியல. எனக்கு டைரெக்டாக அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதே வந்து ஒரு என்ன சொல்ல, அதில் கிடைக்கிற திருப்தி எனக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் கிடைக்கல, அதுதான் உண்மை. ஸோ இப்போது ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு போவோம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கார்லேயே போயிட்டுருக்கோம், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆனவங்களுக்கு மாத்திரம்தான், இல்லை தேர் வெரி பியூர் பை ஹார்ட், சின்ன வயசுலேருந்தே மாஸ்க் போட்டுக்கிட்டு வாழ முடியாதவங்க, மாஸ்க் போட விரும்பாதவங்க, அவங்க ஆத்தென்டிசிட்டிலேயே எப்பயுமே இருக்கிறவங்க, உண்மையை தவிர வேறு எதுவுமே பேசாதவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த டிவைன் கனெக்ஷன் உள்ளவங்க, ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனவங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுத்த அப்படின்னு அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும்போது
பேசும்போது தான் பிரபஞ்சத்துக்கிட்டே போய் நிற்பாங்க அவங்க. நான் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அண்ட் ஸ்பிரிச்சுவல் கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, நம்ம எப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நிற்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதுலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போய் அதுக்கிட்ட நம்ம பேசும்போது கம்யூனிகேட் பண்ணும்போது தான் பிரபஞ்சம் திருப்பி நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. பிரபஞ்சம் எப்படி பேசும் நம்மக்கிட்ட? அதில் எல்லாமே ஆற்றல் தான், எனர்ஜி தான். ஓகேயா? ஸோ அப்போ எனர்ஜிங்கிறது எப்படி பயணிக்குது, எப்படி நம்மக்கிட்ட மெசேஜை தெரிவிக்குது அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி, வேவ்லென்த்துக்கு ஒரு அதிர்வு நிலை இருக்குது. அந்த அதிர்வு நிலை அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரீக்குவன்சி, அந்த ஹர்ட்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அது அந்தந்த வார்த்தைக்கான அதிர்வு நிலை. ஓகேயா? ஸோ அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூனிவர்ஸ் டாக் டு அஸ். நம்மளுக்கிட்ட யூனிவர்ஸ் பேசுது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி சொல்லுது, அப்போ அந்த ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் அவேக்கன் ஆகி நீங்கள் டிவைனை தேடி போகும்போது, டிவைன் கிட்ட நீங்கள் உங்களை கனெக்ட் பண்ணிக்கும் போது, என்னால் இதுக்கு மேலே முடியல, நான் எல்லாத்தையும் உன் காலடியில் ஒப்படைச்சிட்றேன், நாளை விட்றா சாமி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்களே உங்களை சரண்டர் பண்ணிக்கிறீங்க கடவுள்கிட்ட, டிவைன் கிட்ட நீங்கள் கனெக்ட் ஆகிடுறீங்க. ஸோ டிவைன் திருப்பி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுற பாஷை தான் நம்பர்ஸ். அதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ். ஓகேயா? ஸோ அதே மாதிரி பிறக்கும் போதே உங்களுக்குன்னு ஒவ்வொரு ஏஞ்சலும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ ஆர்க் ஏஞ்சல்ஸில் ஏரியல் அப்படிங்கிறவங்க தான் நமக்கான ஏரிஸுக்கான எனக்கான ஆர்க் ஏஞ்சல். என்னோடய கார்டியன் ஏஞ்சல்னால் மகாசியா. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் யார் கூட ரொம்ப ஜாஸ்தி கனெக்ட் ஆகுறீங்களோ அவங்க கூட உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனும் இருக்கும், எமோஷ்னல் பாண்டும் இருக்கும், டிவைன் கனெக்ஷனும் இருக்கும் அந்த ஏஞ்சல் கூட. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவு ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஏஞ்சல் கனெக்ஷன் ஒர்க்ஸ். இப்போது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸே நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கோம், ரொம்ப பயந்து போயிட்டுருக்கோம், இல்லை ரொம்ப டவுட்டில் ஆன்சைட்டியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும், யாரும் கூட இல்லை அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட வேண்டுறோம்ல, அந்த வேண்டுதல் அவங்களுக்கு கேட்டு அதுக்கு பதிலாக தான் திடீர்னு ஒரு நம்பர் பிளேட்டில் 888 பார்க்குறோம், இல்லை 111 பார்க்குறோம், இல்லை 222 பார்க்குறோம். இந்த மாதிரி நமக்கான ஆன்சர்ஸு சப்போர்ட்டை கொடுக்குற நம்பர்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் இன்னொரு இடத்துல எப்படி இருக்கும்னா, நம்ம ஏதோ ஒரு ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், லைஃப் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக தான் பயணிக்கிறோமா, அந்த ஸ்டேஜில் நம்ம சரியான பாதையில் தான் இருக்கோமா, இந்த டவுட்ஸ் எல்லாம் நமக்கு வரும். ஏன் நம்ம மட்டும் எல்லாரும் மாதிரியும் இல்லாமல் தனியாக ஒரு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உண்மையிலே இப்படி தான் வாழணுமா, இல்லை நம்ம மட்டும் நம்மளோட ஆசை, டெஸ்டினி, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வேறு ஏதோ பாதையில் போய்கிட்டு இருக்கோமா, நம்ம பைத்தியக்காரத்தனமாக இருக்கோமா, இதெல்லாம் நமக்கு தோணும். அப்போ அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் காமிக்கும் நமக்கு சப்போர்ட்டிவாக. ஏன்னா அந்த ஏஞ்சல் நம்பர், அந்த நம்பருக்கான அர்த்தம் என்னங்கிறது அப்படி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ அந்த அர்த்தத்தை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் பிரபஞ்சம் நீங்கள் உங்கள் புலம்பலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதில், சொல்யூஷன். நீ கரெக்டான பாதையில் தான் இருக்க, இல்லை நீ எதையோ ஒன்று சீரியஸாக இதை வந்து நீ நோட் பண்ணணும், நீ சேஞ்ச் பண்ண ஏதோ ஒன்று சொல்லுதில்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸுங்கிறது பேசிக்காக என்னென்னா, உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் நம்பர்ஸ் மூலியமாக தான் இருக்கும். அந்த நம்பர்ஸை நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட யார் டேரட் கார்டு கோச்சிங் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி 0லேருந்து அந்த 9, 10 வரைக்கும் இருக்கிற மீனிங்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். இப்போது நம்ம அந்த மீனிங்ஸ், அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸோட ஒவ்வொரு நம்பருக்கான மீனிங் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ 0னா என்ன அப்படின்னா, டிவைன் கிரியேட்டரோட லவ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். 1 அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ அந்த நிமிஷம், அந்த நொடி பொழுது என்ன சிந்தனை செய்து கொண்டிருந்தாயோ, எதை நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அந்த சிந்தனை மேலே கவனம் செலுத்து. ஏன்னா அதைத்தான் நீ ஈர்க்க போகிற. அது சரியா தப்பா நீ யோசி, விஸ்டம் ஃபுல்லாக நல்ல இன்டெலெக்சுவலாக சிந்தனை செய் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்தது நம்பர் 2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போவுமே ஆல்வேஸ் ஹாவ் ஹோப். நீ எதை நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கியோ அது கிடைக்கலன்னு நினச்சி விரக்தி அடைஞ்சிடாமல் கடைசி வரைக்கும் நெவர் கிவ் அப் ஹோப், முயற்சி செய் அப்படிங்கிறது தான். 3ங்கிற நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா, அசெண்டட் மாஸ்டர்ஸ். எனக்கு தட்சிணாமூர்த்தியெல்லாம் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி அசெண்டட் மாஸ்டர்ஸ்
நீ போகிற வழியில் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, உன்னோட ஜேர்னியில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டோன்ட் கிவ் அப் அண்ட் யூ ஆர் ஆன் தி ரைட் பாத், கண்டினியூ மார்ச் ஃபார்வர்டு இன் யுவர் பாத் அப்படிங்கிறது தான் அர்த்தம். 4ங்கிற நம்பர் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம போயிட்டுருக்க பாத்தில் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அந்த ஏஞ்சல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அசிஸ்ட் பண்ணுறாங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை கடந்து வர்றதுக்கோ அவங்களே பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நம்மளுக்கு பாதையை தே பேவ் தி வே ஃபார் அஸ் டு மார்ச் ஃபார்வர்ட் அப்படின்னு அர்த்தம். 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிளாக்ஸ் எல்லாம் நகர்ந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வந்து சேரணுமோ அந்த லைஃப் ஜேர்னியில் நம்ம லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகும்ல. ஸோ தட் பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஸ்டார்டிங் டு ஹேப்பன் அண்ட் இட் இஸ் கம்மிங் அப் அப்படிங்கிறது தான் 5ங்கிற நம்பருக்கான அர்த்தம். 6ங்கிற நம்பருக்கு என்ன அர்த்தம்? அப்போ அந்த பாசிட்டிவ் சேஞ்ச் எல்லாம் வருது, அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு, பாதையும் கிளியர் ஆகிடுச்சு, நம்ம மார்ச் ஃபார்வர்ட் ஆகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். தட் இனிஷியல் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் 6க்கான அர்த்தம். இன்னொன்று, அந்த தாட்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு அந்த தாட்ஸ் இருக்கும்ல, மார்ச் ஃபார்வர்ட் ஜேர்னியை மார்ச் ஃபார்வர்ட் பண்ணோன்னா தாட்ஸ் இருக்கும், ஆசை இருக்கும், ஃபியரும் இருக்கும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும், அந்த ஃபியரை லெட்கோன்னு விட கற்றுக்கணும். இதுதான் 6ஆம் நம்பருக்கான அர்த்தம். 7ஆம் நம்பருக்கு என்ன அர்த்தம்னா, யூ ஆர் ஆன் தி ரைட் பாத். ஸோ நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அதை பண்ணிட்டுரு. ஸோ கீப் மார்ச்சிங் ஃபார்வர்ட், கோயிங், முன்னோக்கி நகர்ந்து போ உன்னுடைய பயணத்தில் அப்படிங்கிறது தான் 7ஓட நம்பர். 8 வந்து உனக்கு ஏதோ ஒரு அபண்டன்ஸ் கிடைக்குது, அதாவது மென்டல் அபண்டன்ஸாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் அபண்டன்ஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் அபண்டன்ஸாக இருக்கலாம். உனக்கு அபண்டன்ஸ் கிடைக்குது. ஸோ அபண்டன்ஸ் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூங்கிறது தான் மெசேஜ். 9th வந்து நீ உன்னோட லைஃப் பர்பஸை வாழ ஆரம்பி. எந்த காரணம் கொண்டும் லைஃப் பர்பஸை நீ வந்து கைவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் 9வது நம்பர்னுடைய அர்த்தம். ஸோ இந்த அர்த்தம் இதெல்லாம் பார்க்க இன்னொன்று எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்பர் 1 வந்து நமக்கு வந்து டிவைன் கிரியேட்டர், நீ என்ன நான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த சிந்தனையில் கவனம் செலுத்து, அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆக போகுதுன்னு நம்பர் 1 நம்ம பார்க்குறோம். 111க்கும் அதே தான் அர்த்தம். ஓகேயா? 222க்கும் என்னென்னா, 222க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே வந்து நீ எதை செஞ்சிட்ருக்கோ அதில் ஃபெய்த் வை அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ ஃபெய்த் வச்சு அந்த விஷயத்தை வந்து நீ ட்ரஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் கிவ் அப் ஹோப். ஸோ 222க்கு ட்ரஸ்ட்டு தான் அர்த்தம். 333க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், என்கரேஜ்மெண்ட். அதாவது அசண்டட் மாஸ்டர்ஸ் உன்னோட பாத்துலேருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறது என்கரேஜ்மெண்ட். 4ங்கிறது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ், உனக்கு உன்னோட எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் கடந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அப்போது தே ஆர் கனெக்டட் வித் யூ. ஸோ அந்த கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன் தான் அர்த்தம் 444னா. 555னா நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருது இல்லையா, அதுதான் 555க்கு அர்த்தம். 666னா சக்ஸஸ். நீ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உன்னோட தாட்ஸில் கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்கணும், பேலன்ஸ் இருக்கணும் எப்போவுமே. ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் 666க்கு அர்த்தம். 777க்கு அர்த்தம் வந்து யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் தி ரைட் பாத், ஆல்வேஸ் மார்ச் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து சிம்பலைசஸ் ஃபார்ச்சூன். நீ ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. நம்பர் 8ங்கிறது வந்து உன்னை நோக்கி என்ன சொல்கிறது, அபண்டன்ஸ் வருது அப்படின்னா 888க்கு அர்த்தம் வந்து அபண்டன்ஸ். 999 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், 9ங்கிறது என்ன, உன்னோட வாழ்க்கையில் நிறைய லைஃப் லெசன்ஸை நீ கற்று முடிச்சுட்ட, கடைசிக்கு வந்துட்டு இந்த லைஃப் லெசன்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னர் ஒர்க்கு. ஸோ உன்னோட லைஃப் பர்பஸை நீ வாழ ஆரம்பி. ஸோ அப்போ 999ங்கிறது என்ன, கன்க்ளூஷன், லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறது தான் சொல்லுது. அடுத்து வந்து நிறைய பேர் ஏஞ்சல் நம்பர்ஸில் என்ன சொல்கிறீங்க, 1111 பார்க்குறேன். 1111 அப்படிங்கிறது என்ன, ஸ்பிரிச்சுவல் அசண்டன்ட் மாஸ்டர்ஸோட நம்பர். இன்னொன்று 1111 அப்படிங்கிறது என்னென்னா, அந்த நொடி பொழுது நீ எதை சிந்தனை செய்து கொண்டிருந்தாயோ அந்த தாட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை ஒத்து கவனி, அட்டென்ஷன் பண்ணு அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்று 1111 அப்படின்னா உன்னோட புதிய பாதை நீ பயணிப்பதற்கு தயாராகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக மைட் பி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஹீலிங் ஜேர்னி முடிஞ்சு அசென்ஷன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை புதுசாக அப்போ தான் ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து 1111. 1212 அப்படின்னு நிறைய நேரம் நம்ம இந்த மொபைலில் பார்ப்போம்.
12 என்ன அர்த்தம்னா உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உங்கள் கூடயே இருக்காங்க, உங்களை சுற்றி தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 13 நிறைய பேர் பார்ப்பீங்க. 13 என்ன அர்த்தம்னா குட் ஃபார்ச்சூன் ஏதோ ஒன்று ரிசீவ் பண்ணுறீங்க. அப்போ வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரிலேஷன்ஷிப்புக்காக அவஸ்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்கள் லைஃபுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் ஆகலாம், இல்லை டிவைன் சோல்மேட் உங்கள் லைஃபுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி குட் ஃபார்ச்சூன் ஏதோ ஒன்று, இல்லை நீங்கள் காசுக்காக ரொம்ப அவஸ்தப்பட்டிருக்கலாம். எங்கே இருந்தோ எது மூலியமாகவோ இப்போ நீங்கள் எனக்கு எப்படி 15 மைல்ஸ்டோன்ஸ் வந்து 50,000 சேஞ்ச் ஆச்சு. இட்ஸ் அ குட் ஃபார்ச்சூன். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்குள்ளே எங்கே இருந்தோ ஒரு குட் ஃபார்ச்சூன் உள்ளே வருதுன்னு அர்த்தம் 13 பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் 22 பார்ப்பீங்க. 22 என்னென்னா, அதாவது நீ வச்சுருக்க கார்மிக் பேக்கேஜ்லாம் ஒர்க் பண்ணு, கர்மாவை கிளென்ஸ் பண்ணு, கர்மாவை பேலன்ஸ் பண்ணுன்னு, அந்த கர்மா சம்மந்தமாக இருக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்து, கிளென்ஸ் பண்ணுங்கிறது தான் மெயினான அதுக்கான அர்த்தம். 00ங்கிறது வந்து இட்ஸ் தெரிஞ்ச விஷயந்தான். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஒரு லைஃபுக்குள்ளே வருது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோன்னு அர்த்தம். 1 2 3 4 என்ன, அதுவே பாருங்கள். 1 2 3 4 ப்ராக்ரெசிவ் க்ரோத். உன்னோட லைஃப்பில் இதுக்கப்புறம் நீ செய்கிற எல்லா விஷயத்துலையும் ஒரு ப்ராக்ரெசிவ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அது அர்த்தம். 10 என்ன அர்த்தம்? 9 கன்க்ளூஷன்னா 10 என்ன கம்ப்ளீஷன். ஓகே, ஸோ இதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸுக்கான அர்த்தம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டேன் நான். ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா நான் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு, மோட்டிவேட்டடாக நினச்சிக்கிட்டு, ஓகே அப்படின்னு நினச்சிட்டு நான் மார்ச் ஃபார்வர்டாகி போவேன். நான் இதெல்லாம் நம்பினா கூட இந்த 22 44 இதெல்லாம் வந்து ரொம்ப காஷியஸான நம்பர்ஸ்ன்னு நினைப்பேன். அதாவது 22 4 இருக்கிறது வந்து ரொம்ப காஷியஸ். ஏன்னா அது கர்மா கிளியரன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் 333 வந்துச்சுன்னா ஒரு ஷார்ட்கட் என்னென்னா சக்ஸஸ். 3ங்கிற நம்பரே சக்ஸஸ் தான். அதனால் 333 வந்து சக்ஸஸ். எங்கூட அசண்டட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக அந்த விஷயத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. 444னா நான் பயணிக்கிற பாதை வந்து யூ ஆர் ஆன் தி ரைட் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஏஞ்சல்ஸ் எங்கூட இருக்காங்க. 222 அப்படிங்கிறது என்னென்னா பாசிட்டிவாக இரு, காஷியஸாக இரு அப்படிங்கிறது. 555னா அந்த சேஞ்ச் வருது. எந்த சேஞ்சாக இருந்தாலும் ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. ரெசிஸ்ட் பண்ணோன்னா நம்ம அவஸ்தப்படுவோம்ல. கோ வித் தி ஃப்ளோன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அப்போது நான் புரிஞ்சுப்பேன். 666 வந்து சக்ஸஸ். அந்த சக்ஸஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதில் வந்து நிறைய நம்ம ஃபஸ்ட் அடைகிற சக்ஸஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதை சுற்றி நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீ வந்து ஸோ இதெல்லாம் மென்டலாக நான் ரெடி ஆகிக்குவேன் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தேன்னா. அதே மாதிரி 7 ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. 777 பார்த்தேன்னா கண்டிப்பாக அந்த நாள் பூரா நான் சந்தோஷமாக இருப்பேன். 888 பார்த்தேன்னா எப்படியும் எனக்கு வந்து ஒரு ஆர்டரு இல்லை ஒரு கோச்சிங் ஏதோ ஒன்று கிடைக்குங்கிற பிலீஃப் எனக்கு கிடைக்கவும் செய்யும். ஸோ இந்த மாதிரி தான் நான். என்கிட்ட நிறைய பேர் ஏஞ்சல் நம்பர்ஸ் கேட்டிங்க. ஸோ இன்றைக்கி நான் இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதை கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சொன்னதெல்லாம் உங்களோட ரெசனேட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது. பட் ஐ எம் a very very strong believer of angels and I like to be ஆட்டம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏஞ்சல்ஸோட. அப்படி தான் சொல்லணும், ஆக்சுவலாக சொல்லணுன்னா. ஸோ ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பப்ளிக் ஃபோரத்துலேயே ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போடுவோம். அந்த சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்குற வரைக்கும் until then bye.